நடக்குமா ஈஸ்வரி? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ்க்கான அட்வான்ஸ்டு டென்டல் கேர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ அதுல எப்படின்னா பார்த்தீங்கன்னா, 3 பேர்த்தோட கோஆபரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டென்டிஸ்டும் அதுல ஒரு ஃபர்ஸ்ட் லைனு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஷண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயபட்டாலஜிஸ்ட். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சுகர் லெவல் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டு, உங்களுக்கு சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து கரெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சுகர் லெவலை பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. சுகர் லெவல் வந்து கம்பல்சரி நார்மல் லெவலில் தான் எப்பவுமே மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கம் கேர் வந்து நம்ம கண்டிப்பாக ரெகுலராக நம்ம கம் கேர் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படின்னா, நீங்கள் 6 months ஒன்ஸோ இல்லை 1 year ஒன்ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, டென்டல் செக்அப் வச்சுட்டு நம்ம கம்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, டெபாசிட் ஆகிருக்கா, டூத் லாஸ் இருக்கா, இல்லை போன் லாஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும். ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். அதோடு சேர்த்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஓரளவுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஹார்டாக தேவையில்லை, ஓரளவுக்கு ஹார்டாக நம்ம சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டாக நம்ம சாப்பிட்றது பெஸ்ட்டு. சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சுகரே ஜாஸ்தி வராமல் தடுக்கலாம். அதாவது நம்ம நல்லா சூ பண்ணி சாப்பிடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல எச்சிலோட சேர்ந்து ஜீரணமாகி உள்ள போகும்போது நமக்கு இன்சுலின் பக்காவா சுரக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு பிற்காலத்துல வந்து சுகரே அதிகமா வராது. நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஏஜ் ஆக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டூத் வந்து ஒவ்வொன்றா லாஸ் ஆகும். அப்படி லாஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வயசாயிடுச்சு, அது நமக்கு டூத் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா கம்பல்சரி ஏஜ் ஜாஸ்தி ஆகும்போது தான் நம்மளுக்கு டூத்தோட நீட் வந்து ஜாஸ்தியாகும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏஜ் ஜாஸ்தியாக நம்மளுக்கு ஊட்டச்சத்தோட நீர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா மென்று சாப்பிடும்போது தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்கள் வந்து கம்பல்சரி நம்ம உடம்பு எடுத்துக்கும். அப்படி உடம்பு எடுத்துக்கிச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்காது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த டாக்டரையும் போய் நம்ம அதிகமா அந்த டேப்லெட் இந்த டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்ப கெடுக்க தேவையில்லை. அதனால கம்பல்சரி டென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.